அப்படி வெயில் அப்படி வெயில் எப்படி வெயில்னு அப்படி ஒரு ஃபீலிங் நம்ம கிடைச்சதே இல்லை. இந்த மாதிரி ட்ரிப் போய்க்கிறேன் இது மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இல்லை. துலா தட்டில் உன்னை வைத்து நிதர் செய்யும் பொன்னை வைத்தால் துலாபாரம் தோற்காதோ பேரழகு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுக்கும் முருகனுக்கும் நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாதானம் சுபிட்சமும் கிருபையும் என்னிடம் நிறைவாகவே உண்டாகட்டும். இன்றைக்கு 27வது நாள் பயணம் ஆரம்பமாகிய பரந்தனில் இருந்து ஆரம்பம். நேற்று நைட்டு தங்கத்துக்கு அமைப்புகள் ஒன்றும் இல்லாத நேரம் எங்களோட லிங்கேஷம் பிரதர் தான் ஏற்பாடு பண்ணி எல்லா ஏற்பாடையும் பண்ணி தந்தது. அதோடு எனக்கு மட்டுமல்ல தந்தது, எங்களோட ஊரில் இருந்து வந்த எங்களோட சகாக்கள் 20 பேருக்கான எல்லா ஏற்பாடையுமே அவங்க தான் பண்ணி ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு தந்தது. உண்மையிலே சந்தோஷம். அவங்களுக்கு இந்த இடத்துல நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுருச்சு. கட்டாயம் இன்ஷா அல்லாஹ் திரும்ப நாங்கள் அடுத்த பயணம் வார டைமு கட்டாயம் இங்கே வார அம்மா வெயிட் பண்ணி கொண்டு இருங்க. அடுத்த பயணத்தில் நான் வாரேன் இன்ஷா அல்லாஹ். ரைட். தொடர்ந்து இன்றைய 27வது நாளோட பயணத்தில் நடக்க ஒரு சுவாரஸ்ய விஷயமான நீங்கள் பார்க்கறதுக்கு தயாராகிறீங்க. சந்தித்தோம். இன்றைய பயணம் லேட் ஆகிட்டு ஆரம்பித்ததுக்கு 9/19 தான் ஆரம்பிச்சது. 8ஆம் மாதம் 8ஆம் தேதி. அண்ணே திரும்பி இங்கே வந்துட்டீங்க. வேற லெவலா சந்தோஷம். ஓகே ரைட்டுப்பா. யானை இரவுக்கு வந்துருச்சு. எத்தனை மணிக்கு அனுப்பிச்சேன்டா 11:35. இன்னும் எங்களோட சகாக்கள் இருந்துச்சு 11:35. இப்போ யானை இரவுக்கு வந்துட்டேன். இப்போ முன்னுக்கு போய்த்து முன்னுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதோட எனக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் மட்டும் இருந்துச்சு. உள்நாட்டு போர் நேரம் எடுத்து வச்சுருந்த ஒரு பீரங்கி உண்டு. அதே நான் உங்களுக்கு காட்டியேன். யானை இரவிட இலங்கையில முதல் தற்கொலைப்படை வீரன் ஒரு ஞாபகார்த்தமாக இதை வச்சிருக்கு. யானை இரவு ரயில்வே ஸ்டேஷன். இந்த யானை இரவு ரோடு எப்படியாப்பட்ட ரோடுன்னு சொன்னா ஒரு புள்ளையுமே இல்லாத ரோடு. அந்த ரோட்டில் எங்கள் ஊரில் இருந்து எங்களோட சகாக்கள் வந்துட்டு எங்களை பாதுகாப்பாக கொண்டு எங்களுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பையும் பண்ணி தரதுக்கு அப்படின்னு சொல்லி சகாக்கள் சல்யூட் பண்ண போடுவாங்க. இது உப்பளம். யானை இரவில் இருச்சிய மிகப்பெரிய உப்பளம் தான் இது. இப்போ யாழ் மாவட்டத்துக்குள்ளே காலடி எடுத்து வச்சுட்டு யாழ் மாவட்டத்துக்குள்ளே இப்போ ஆர்மி செக் பாயிண்ட் கடந்து இப்போ எலிஃபண்ட் பாஸ் நான் எங்களோட யானை இரவை கடந்து இப்போ நாங்கள் ஜெஃப்னாக்குள்ளுக்கு போகிறேன். இப்போ இங்கேருந்து கிட்டத்தட்ட இன்னொரு 14 கிலோமீட்டர் போகணும். 18 கிலோமீட்டர் போகணும். 18 கிலோமீட்டர் இந்த இடத்துல இருந்து பீச் சைடுக்கு. நான் பீச் சைட் போகிறல்லாததால் ஒரு 4 கிலோமீட்டர் குறைஞ்சி எங்களுக்கு அது 14 கிலோமீட்டராக மாறும். மத்தியான சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டா போயிட்டேன். காலையில் 9 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க உங்களை பார்க்குறதுக்காக. இப்போ சரியாக 12:30 மணி. ஆனை இரவில் நடந்து வந்து கொண்டுருச்சு. வெயில்னு சொன்னால் இங்கிலீஷ் வேல் பட்டிய வெயில் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த சைடில் பார்த்துட்டாலும் எந்த ஒரு அத்தாட்சியும் இல்லை. எந்த சைடில் பார்த்துட்டாலும் மனிதர் வீடு வாசல் இருக்கிறதுக்கு எந்த அத்தாட்சியும் இல்லை. அதோட என்னோடய சமரும் அதோட ஷானும் வர முக்கியமாக எங்களோட ஊரில் இருந்து எங்களுடைய இந்த ஸ்பீக்கர் லோகோவை அடிச்சுட்டு வந்து எங்களோட டீம் ஒன்று வந்து கொண்டு இருச்சு எங்களோட. இவங்க தான் இன்றைக்கு ஃபுல்லாக எங்கள் பயணத்தில் பாட்டு தெரியா பாட்டு மறந்து போயிட்டு இந்த படிய வெயில் பாட்டு வாரம் இல்லை ஒன்றும் வாரல்ல. நல்லா தான் நெல்லிங்கன்னு போகிற அப்படி வெயில் எப்படி வெயில்னு கலட்டி காட்டினா தெரியும் வெயில். இந்த கலர் டிஃபரெண்ட் நான் உங்களுக்கு காட்டியேன். நான் கருவாயனடியதால் நான் கருப்பணியதால் ஏண்ட டிஃபரெண்ட் விளங்கியல. நண்பன் செக்க செவந்தவன் அவனோட டிஃபரெண்ட் என்று சொல்லி நான் ரூமில் போய் காட்டியேன். அந்த பெல்ட்டுக்கு கீழே ஒரு கலர் அதுக்கு மேலே ஒரு கலர். இப்போ இவ்வளோ நேரமாக கடந்து வந்து அந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் நிழல் ஒன்று இருந்தேன். அந்த நிழலில் இது ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு இது பயணத்தை ஆரம்பிச்சிருச்சு வந்தது. ஓ இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் நடந்து வந்து உங்களோட அனுபவத்தை எங்களோட பகிர்ந்து கொள்ளையுமா உங்களுக்கு?
டீம் பாரு எங்களோட டீம் சேர்ந்து நடக்கிறாம எங்களோட சந்தோஷம் சந்தோஷம். இயக்கச்சி வேண்டிய ஊருக்கு வந்துட்டேன். இயக்கச்சி வேண்டிய ஊருக்கு நான் வந்து சேர்ந்துருச்சு. 1:40க்கு இயக்கச்சி வேண்டிய ஊருக்கு வந்து சேர்ந்துட்டேன். இயக்கச்சியிலையும் சகாக்கள் கொஞ்சம் சேர்ந்து ஒரு ஃபேமிலி ஒன்று ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட இப்போ எங்களோட 2 மணி நேரம் எங்களோட பயணிச்சு கொண்டு வருச்சு. உங்களோட பயணத்திட்ட அனுபவத்தில் சொல்லிடுமா எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளிடுமா? பகிர்ந்து கொள்ளிடுமா ஒரு ஃபீலிங் நம்ம கிடைச்சதே இல்லை. இந்த மாதிரி ஃபீலிங் கிடைச்சது ட்ரிப் போய்க்கிறேன். நிஜமான ஒரு ஃபீலிங்ஸ் இல்லை. அது இன்னும் பாருங்க நைட்டில் தூங்காமல் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் நடக்கலாம். ஓ மோகக்கட்ட அப்படி இதே இவனோட ஹருத்திரிச்சதை பார்த்தோங்க அப்படி பாருங்க. இவனோட ஒரிஜினல் கலர் இது சரியா? ஒரிஜினல் கலர் இது இது இப்போ இனி ஏண்டபடி நான் தெரியும் தானே. நான் என்னை பிறந்ததிலிருந்தே நான் ஒரு வெள்ளக்காரன். நான் பிறந்ததுலேருந்தே வெள்ளக்காரன். எக்கச்சி ஃபேன்ஸ் மகன். இப்போ சரி பேசுமா? இங்கே ஹாய் சொல்லு. இங்கே ஹாய் சொல்லு. சே ஹாய். இவன் அந்த கட்டுப்பாவே இருக்கு என்னோட கதைக்க கூடாதுன்னு சொல்லி நாங்கள் முன்னுக்கு ஆகிறோம். 5th Engineer Service Requirement 5ஆம் படை. இந்த இயக்கச்சி சந்தை இயக்கச்சி டவுன் தான் இது. ஆலமரத்தில் தான் ஆலமரத்துல தான் ஒரு சோடி கிளி நித்தம் மாடி கிடந்ததம்மா ஒரு ஜாதி விட்டு ஜாதி வந்து காதலிச்ச பாவமிதா என்ன நாங்கள் இப்போ புதுக்காட்டு ஜங்ஷனில் இருந்து இந்த வழியால் காலையடிக்கு 7.5 கிலோமீட்டர் போகணும். இங்கேருந்து 7.5 கிலோமீட்டர் போகணும். புதுக்காட்டு ஜங்ஷனில் இருந்து இப்போ எங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோவில் பார்த்துருச்சோம். அந்த அக்கா தான் எங்களுக்கு அவங்க வீடியோ ஏற்பாடுகள் பண்ணி வச்சிருச்சு. போய் இப்போ பார்க்கணும் என்னன்னு சொல்லி. ரைட். இப்போ எங்கிருந்து வாரது இது? நான் இங்கே இது கலைக்கு வந்தேன். நான் உங்களை பார்க்கணும். அந்த அப்போ அங்கே தெரியாத பார்க்க முடியல, ரிங்கோவில் பார்க்க முடியல. ஏண்டா இப்படி வயல் வேலையை போனாங்கல்ல, இப்போ அப்போ அதை பார்க்க முடியல. அப்போ இங்கே பார்ப்போம் மட்டும் வந்தேன். நான் இதோ புடிச்சு பார்த்தவன் படிவா பொம்பளை பிள்ளை இது மாதிரி. அதுதான் இவனை பார்த்தா ஒரு பொம்பளை பிள்ளைன்னு மாதிரி தான் இருந்துச்சு சரியா? இவன் ரியாக்ஷன் இவன் நடந்த வழி எல்லாம் பொம்பளை பிள்ளை மாதிரி. ஆனால் முழு ஸ்ரீலங்கா சைக்கிளெல்லாம் சுற்றி அவன் ஆம்பளை தான் தைரியமான ஆள் சரியா? இப்போ இந்த ஸ்டோரி நாங்கள் பேசியதோட எங்கள் நீங்களும் வர சரியா? ஆளுக்கு ஒரு ஸ்டோரி இருந்துச்சு. ஆள்ட ஸ்டோரி எந்த அது மஜா நீ செல்லு மஜா ஆல்டு ஸ்டோரி. கிரவுண்டில் விளையாண்டு கொண்டு இருந்தாங்க சரியா? அப்போ ஒரு அக்கா ஒரு அண்ணா வந்து பார்த்து கொண்டு அப்போ இவரை பார்த்து இவர் குடிமை காட்டி இருந்தவர். குடிமையும் காட்டிட்டு ஒரு ஷோர்ட்ஸும் போட்டு ஒரு டிஷர்ட்டும் போட்டுருந்தீங்க. அந்த அக்கா வந்து சொன்னா இந்த பொம்பளை பிள்ளைய பாருங்க ஒரு டிஷர்ட் இல்லாமல் பொடிகளோட சேர்ந்து கிரிக்கெட் விளையாண்டு கொண்டிருக்கு. வளர்ப்பு சரியில்லைன்னு சொன்னேன். புறா இவன் திரும்பி பார்க்க தான் ஆம்பளை பொடிய மாதிரி இருக்கு. அந்த பொடியை தான் இந்த பொடியை அவனுக்கு நான் எனக்கு சொண்டையே பிடிச்சி பார்த்தவங்க. எதையும் பிடிச்சி பார்த்தேன். சொண்டை நீ உதட்டுக்கா? அதே மாறி மாணவி உதட்டுக்கு சொண்டை சொல்லுடா, நிறுத்த சொல்லுங்கடா. ஓ கூல் 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 கூல். பொறுமை 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 பொறுமையாயிருங்க 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 பொறுமை. ஏன் இவ்வளோ ஒரு வெறி? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். குயிக்கா வரணும் மச்சான். ஓடி வந்துருச்சு. 3 வீலர் பாய போறேன். துலா தட்டில் உன்னை வைத்து நிதர் செய்யும் பொன்னை வைத்தால் துலாபாரம் தோற்காதோ பேரழகே. முகம் பார்த்து பேசும் உன்னை முதல் காதல் சிந்தும் கண்ணை அணைக்காமல் போவேனோ ஆருயிரே. தனநான நனானா தனநானா முன்தினம் பார்த்தேனே
பார்த்ததும் தோற்றேனே சல்லடை கண்ணாக நெஞ்சமும் பொன்னானதே இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்கு நான் போனேனோ நாட்களும் வீணானதே வானத்தில் நீ வெண்ணிலா ஏக்கத்தில் நான் தேய்வதா இப்போது என்னோடு வந்தால் என்ன ஊர் பார்க்க ஒன்றாக சென்றால் என்ன இப்போது என்னோடு வந்தால் என்ன ஊர் பார்க்க ஒன்றாக சென்றால் என்ன முன்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே சல்லடை கண்ணாக நெஞ்சமும் பொன்னானதே இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்கு நான் போனேனோ நாட்களும் வீணானதே வானத்தில் நீ வெண்ணிலா ஏக்கத்தில் நான் தேய்வதா. எப்படி ஏரியா கண்ணு கட்டி தூரத்துக்கு எப்படி அழகாக இருந்துச்சு. அங்கே சன்செட் ஆகியதால் இந்த இது விளங்கியல சீன்ஸ் ஃபுல்லாகவே. இப்போ எப்படி ஃபுல்லாக டயர்டா இந்த ஷூனா பேசி பேசி பாடி பாடி வந்து கொண்டு இருந்துச்சு. இது இவர் இப்போ சாகசம் உண்டு ஆட்டத்துக்கு இதுக்கு மேலே நடந்து வாரு அப்படி நேராக பார்த்தோன்னா இவருக்கு வரையல பட் அங்கெல்லாம் வெளியில போறேன். இவர் எப்படி இறங்கின்னு சொல்லி பார்ப்போமா. மாட்டிக்கினாரு ஒருத்தரு அவரை காப்பாத்தணும் கத்தரு. வாங்கோ நீங்க வாங்க உங்களோட திறமைன்னு சொல்லி பார்ப்போம். மருதங்கனி ஜங்ஷனை வந்தடைந்து விட்டோம். மருதங்கனி ஜங்ஷனில் இருந்து இன்னும் 3 கிலோமீட்டர்கள் செல்ல வேண்டி இருக்கின்றது. என்ன செய்திகள் நண்பர்கள்? தேங்க்யூ ஸோ மச். திரும்ப மறுபடியும் முதல் இருந்தா நன்றி 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 நன்றி. ஓகேயா நாங்கள் இப்போ இந்த பக்கமாக போகணும். அன்னையோட சங்கங்கள் இருச்சு. நாங்கள் இப்போ அந்த பக்கம் தான் போகணும். ஓ மாய் கடவுளே அத்தி இந்த சீனி சாக்கே மா 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 கம்மோ 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 கம்மோ. எங்களுக்கு வீடு ஏற்பாடு உண்டு பண்ணி வச்சிருச்சு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி. வர வழியில் மழை பெஞ்சதாக மழையில் நனைஞ்சிட்டேன். நாங்கள் வந்த ரூட்டை இன்ஷால்ல நாங்கள் நாளைக்கு காட்டியேன். மார்னிங் பயணம் வெளியாகி போகிற நேரத்துக்கு நாங்கள் வர ரூட்டை காட்டியேன். இப்போ நாங்கள் இவ்வளோமா வலையில் நனைஞ்சிக்கு வந்து இப்போ இங்கே வெயில் இங்கே மழை பெஞ்சே இல்லை. இப்போ மெல்லிஷா தூரல் தான் அடிச்சது இந்த சைடில் பார்ப்போம். இப்போ முன்னுக்கு இன்னொரு 200 மீட்டரில் இந்த எங்களுக்கு வீடு ஏற்பாடு பண்ணி வச்சிருச்சு. நாங்கள் இதுக்கு முன்னுக்கு போட்ட வீடியோவில் வந்து அக்காங்க நான் காட்டினேன் அவங்கள. இந்த சந்தோஷம் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருச்சு வீடு. மாஷா அல்லாஹ். ஃபைனலி அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன் தங்கிய இடத்துக்கு. இன்றைக்கு பயணமட சிறப்பாக தான் இருந்தது. ஃபுல் ஷூனில் வந்த ஃபுல் வைப்பில் என்றால் இந்த உண்மை ஷூன் நீங்கள் இப்போ வீடியோ பார்த்ததுலேயே விளங்கிருச்சோம். இப்போ நாங்கள் தங்கத்துக்கு எங்கேயே வந்துருச்சுன்னு சொன்னால் இங்கே தான் தங்கியது. இங்கே தான் தங்கலை போட்டுருச்சு. உண்மையில் வேறு லெவலாக இருக்குது இந்த இடம் ஃபுல்லாகவே. இப்போ இந்த ஏரியாவில் நான் தங்கி இங்கே இல்லாட்டி இங்கே தான் ஒரு இடத்துல தங்கத்துக்கு இருந்துச்சு. இன்ஷால்லா அடுத்தடுத்த வீடியோ பதிவில் சந்திச்சு அது வர உங்கள்கிட்ட இருந்து வீடியோ பெற்று சொல்லி நான் உங்கள் ஷஹ்மி. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஷோமி தேவி யூடியூப் சேனலில் வீடியோ பார்க்கணுன்னா கீழே அடிச்சு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி ஷோமி தேவி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ எங்களை பார்த்துட்டு போகணும்னு சொல்லி வந்த ஷஹாக்கள் எல்லாம் அப்படியே வந்துருச்சா. சப்போர்ட் பண்ணுங்க இன்ஷால்லா.